RCB vs RR மேட்ச் நம்பர் 42 பெங்களூரில் விளையாட போகிறாங்க. RCBக்கு அவங்களோட பேட்ஸ்மேனுக்கும் என்னதான் பிரச்சனைனே தெரியல. அவே கேம்ஸில் ரொம்ப சூப்பராக டாமினேட்டிங் அண்ட் கிளினிக்கல் பர்ஃபார்மன்ஸஸ் வித் பேட் கொடுத்துட்ருக்காங்க. அவங்களோட பவுலர்ஸுமே ரொம்ப நல்லா போட்டிருக்காங்க. போன மேட்ச்சில் கூட அந்த லாஸ்ட் 3-4 ஓவர்ஸில் பேக் டு பேக் யாக்கர் சூப்பராக நெயில் பண்ணாங்க. பட் ஹோமில் அவங்க அந்தளவுக்கு விளாட மாட்டேன்றாங்க. இது வரைக்கும் இந்த சீசனில் அவங்களோட லாஸ் எல்லாமே ஹோமில் தான் வந்திருக்கு. 3 மேட்ச்லையும் ஃபஸ்ட் பேட்டிங் தான் பண்ணாங்க. பிலோ பாஸ் ஸ்கோர் தான் போஸ்ட் பண்ணாங்க. அண்ட் அதை அவங்களால டிஃபெண்ட் பண்ணவும் முடியலை. பட் இந்த கேம் அவங்களோட அந்த கர்ஸை பிரேக் பண்ணி இந்த சீசனில் அவங்களோட ஃபஸ்ட்டு ஹோம் வின் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஒரு பர்ஃபெக்ட் டைம் அண்ட் பர்ஃபெக்ட் கேம். அண்ட் இந்த பக்கம் RR அவங்க ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. பேக் டு பேக் கேம்ஸ் அவங்க வின் பண்ண வேண்டிய கேம்ஸை க்ளோஸ் கேம்ஸாக எடுத்துகிட்டு போய் லூஸ் பண்ணியிருக்காங்க. பவுலிங் தான் அவங்களோட வீக்னஸ். ஆனாலும் இந்த மேட்சஸ்லாம் அவங்களோட பவுலர்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே போட்டிருக்காங்க. அவங்களோட பேட்டர்ஸ் தான் அவங்கள லெட் டவுன் பண்ணியிருக்காங்க. 2 டைம் கடைசி ஓவரில் 9 ரன்னை சேஸ் பண்ண முடியாமல் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேமில் அவங்களால ஒரு கம்பேக் கொடுக்க முடியுதா அப்படின்றதையும் பார்ப்போம். இங்கே சின்னசாமியில் இந்த சீசனில் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு. இந்த 3 மேட்ச்லையுமே 2 பேஸ் சர்ஃபேஸஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் கிடைச்சது. ஸோ இந்த கேமுக்கும் அதே மாதிரி 2 பேஸ் சர்ஃபேஸ் தராங்களா இல்லை ஒரு டிப்பிக்கல் சின்னசாமி பேட்டிங் சர்ஃபேஸ் தராங்களான்னு பார்ப்போம். இங்கே வெதர் ஃபோர்காஸ்ட் பார்த்தோம்னா ஹியூமிடிட்டி கம்மியாக இருக்குது அண்ட் க்ளவுடியாக இருக்குது. ஸோ இங்கே டியூ வரதுக்கான வாய்ப்பு கம்மி. இந்த வெனியூவில் ஸ்டாட்ஸ்ன்னு பார்த்தோம்னா இங்கே சேஸ் பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷன். இங்கே ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண டீம்ஸ் டெஃபினட்டாக 210 மேலே அடிச்சே ஆகணும். அப்போ தான் டிஃபெண்ட் பண்ண முடியும். ஃபஸ்ட் பவுலிங் போகிற டீம்ஸ்னால ஒரு 180-190 வரைக்கும் தாராளமாக இங்கே சேஸ் பண்ண முடியும். இங்கே ஃபாஸ்ட் பவுலர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே முக்கியமானதாக இருக்க போகுது. ஸ்பின்னர்ஸ் இங்கே கிளவராக போட்டாங்க அப்படின்னா அவங்களாலையும் இங்கே விக்கெட்ஸ் எடுக்க முடியும். சோஃபார் இந்த சீசனில் ஸ்பின்னர்ஸும் இங்கே விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. பிளேயிங் லெவலில் பார்த்தோம்னா RCB லிவிங்ஸ்டனோட பேட்டிங் ஃபெயிலியர்ஸ்னால போன கேமில் ரொமாரேஷ் அப்பட கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த கேமுக்கும் அவர் அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். RRக்கு இந்த மேட்ச்சில் சஞ்சு சாம்சன் அவைலபிள் கிடையாது. ஸோ அவங்களும் LSGக்கு அகைன்ஸ்டாக அந்த அதே லெவன்ஸோட தான் போவாங்க. RRக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைக்குது. பட் அவங்களோட மிடில் ஆர்டர் தான் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் போன 2 கேம்ஸும் லூஸ் பண்ணாங்க. கையில் இருந்த மேட்சை கொண்டு போய் லூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே RCB அவங்க ஹோமில் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. ஹோமில் மட்டும் தான் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கேமில் அவங்க ஒரு நல்ல கம்பேக் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச்க்கான வின்னிங் ப்ராபபிலிட்டி என்னன்னு பார்த்தோம்னா RCBக்கு 55% அண்ட் RRக்கு 45%. RCB இந்த மேட்ச்சில் 200 அடிச்சாங்கன்னா அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியும். 190 வரைக்கும் அவங்களால இங்கே சேஸ் பண்ண முடியும். RR இந்த மேட்சை வின் பண்ணுறதுக்கு 210 அவங்க கண்டிப்பாக அடிச்சே ஆகணும். அதே ஃபஸ்ட்டு பவுலிங் போடுறாங்கன்னா அரௌண்ட் 180க்குள்ளே RCB அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ஸோ இந்த மேட்ச்க்கான உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் அண்ட் பிளேயிங் லெவன் காம்பினேஷன்ஸ் என்னென்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.